ஒரு செம்ம அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தா மதன் அண்ட் தர்ஷினி தான். இந்த கதை ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மதன் தர்ஷினியை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு சின்ன ஸ்பார்க். தென் தர்ஷினி அந்த ஸ்கூல்ல விட்டுட்டு நாமக்கலுக்கு படிக்க போயிடுறாங்க. ஒரு 3 வருஷம் பார்த்துக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ அவரோட கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது தர்ஷினியும் அவங்க அப்பாவும் அவங்க கடைக்கு ஸ்வீட் அண்ட் ஐஸ்கிரீம் வாங்க வரும்போது தான் அகைன் பாக்குறாங்க. அண்ட் அப்பதான் தெரிய வருது தர்ஷினி திரும்பி அவங்க ஸ்கூலுக்கே வந்துடுறாங்கன்னு. நம்ம ஹீரோவுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் இல்ல. ஸ்கூல் டேஸ் அப்படியே போயிட்டு இருக்க 7th முடிச்சு 8th தான் ஹீரோவும் தர்ஷினியும் மூனி காயத்ரின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் மிஸ் டியூஷன்ல ஜாயின் பண்றாங்க. அங்க அவங்க இன்னுமே க்ளோஸ் ஆகுறாங்க. அப்பதான் மதனோட பர்த்டே வருது. அப்போ நம்ம ஹீரோயின் தர்ஷினி ஹீரோவுக்கு சிக்னல் தர்ற மாதிரி லவ் எவர் க்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேமை கிஃப்ட் பண்றாங்க. அண்ட் மத்தவங்க யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு லேபிள்ல மதன் ப்ரோன்னு கூட போட்டு கொடுத்துறாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்க மதன் கிட்ட பேசுற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் தர்ஷினி மதன் ஒரு கெட்ட பையன், அவங்க கிட்ட எல்லாம் யாரும் பேசாதீங்க, அவங்க ஒரு பயங்கரமான கேடின்னு சொல்லி வச்சிடறாங்க. இது எல்லாமே ஒரு பக்காவான மாஸ்டர் பிளான் தான். ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு லேசா அடிபட்டு ஸ்கூல் லீவ் போட்டிருக்காரு. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டே வந்து மதனை பார்த்து பேசிட்டு போயிருக்காங்க. ஹீரோவுக்காக அழுது ஹீரோ ரொம்பவே டச் பண்ணிருச்சு. அந்த மொமெண்ட்ல இருந்து மதன் இவ தாண்டா என் ஆளுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அப்ப இருந்து மொபைல் போன்ல கால்ல மெசேஜ்லன்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல ஆல்ரெடி தர்ஷினியை ஒன் சைடா லவ் பண்ற பையன் வந்து நீ மதனை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க தர்ஷினி கொஞ்சம் கூட யோசிக்காம ஆமான்னு சொல்ற நாள் தான் ஜூலை 25, 2014. அண்ட் இங்கதான் மதன் தர்ஷினியோட லவ் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லவ் ஜேர்னில ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டியூஷன்ல 2 பேரும் 3 மூவில வர்ற மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க யாருக்குமே பயப்படாம லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு தெரியாம போய் சொல்லிட்டு சினிமா பார்க்க போறது, ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்து மொட்டை மாடியில் நின்று அரட்டை அடிக்கிறதுன்னு போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது டீச்சர் பார்த்துட்டு அட்வைஸ் மலையை போட்டு தள்ள இவங்க 2 பேரும் சரி சரின்னு கேட்டுட்டு காதலே வாங்கிக்காம இவங்க லவ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. தென் ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் லைஃப்ல என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் பாடி பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் எல்லாரும் மாதிரியும் காலேஜ் லைஃப் போன உடனே கொஞ்சம் சண்டை வர ஆரம்பிக்குது. முதல்ல இல்லாம காதல் எங்க இருந்திருக்கு, பட் கொஞ்சம் நல்லா பேசி அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. தென் லவ் நல்லா போயிட்டு இருக்கும்போது வீட்டுல தெரிஞ்சு மாட்டிக்கிறாங்க. பிரேக்கப் வரைக்கும் போயிடுச்சு. தென் ஒரு 6 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் மீட் பண்ணி பேசி ஹக் பண்ணி எல்லாமே திரும்பி ஒன்னா சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு தெரியாம கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லன் என்ட்ரி. இவங்களுக்குன்னு இல்ல ஊருக்கே லாக் டவுன் போட்டுறாங்க. அண்ட் அந்த டைம்ல தர்ஷினியோட பர்த்டே வர நம்ம ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட் சரவணா கூடயும் அவங்க தம்பி சதீஷ் கூடயும் சேர்ந்து ஃப்ரூட்ஸ் கேக்கு, சிக்கன் ஃப்ரை, பக்கு நாய்க்குட்டி, டெடி பேர்னு வாங்கி கிஃப்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இவங்க 2 பேரும் திருப்பியும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம சண்டை போட்டு அகைன் ஒரு பிரேக்கப்க்கு போகுது. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு மதனோட பர்த்டே வர ஹீரோவோட பேரை ஹீரோயின் டாட்டூ போடுறாங்க. அண்ட் அந்த டைம்ல தான் ஹீரோ புது ஜிம்மையும் ஓபன் பண்றாங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு கோல்டுல கொலுசு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ காசு சேர்த்து வச்சு அதையும் வாங்கி கொடுக்குறாரு. ஜிம் அப்கிரேட் பண்ணிட்டு அப்ராட் போய் படிக்கலான்னு 2 to 3 months அதுக்காக ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த ப்ராசஸ் அப்படியே 1 year ஆயிடுச்சு. அண்ட் அகைன் மதனோட பர்த்டே வர ஹீரோயின் தர்ஷினி இக்லூல சர்ப்ரைஸ் பண்றாங்க. அண்ட் கொஞ்ச நாள்ல ஹீரோவுக்கு பெரிய ஜிம் வைக்க பிளேஸ் கிடைக்குது. சோ அப்ராட் போற பிளான கேன்சல் பண்ணிட்டு புது ஜிம் ஓபன் பண்றாங்க. அண்ட் இவனோட 10th year லவ் ஆனிவர்சரிக்கு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல மொபைல கிஃப்டா கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. தென் ஃப்ரெண்ட்ஸோட கேரளா ட்ரிப் போய் ஃபன் பண்ணது இவங்க லைஃப்லயே மறக்க முடியாத மெமரிஸ் தான் சொல்லணும். அண்ட் இப்போ அகைன் அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை கூப்பிட்டு பேசி அவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அண்ட் இதுக்கு மேல என்ன வேணும்? சோ ஜாலியா எல்லா காம்படிஷனுக்கும் போயிட்டு ஊட்டி கோயம்புத்தூர்னு ஜாலியா சுத்திட்டு வந்திருக்காங்க இப்ப ரீசெண்டா கூட. அண்ட் மதன் தர்ஷினிட்ட இது வரைக்குமே அவர் எவ்வளவு தர்ஷினியை லவ் பண்றாருன்னு சொன்னதில்ல, ஒரு ப்ராப்பரான ப்ரொபோசலும் பண்ணதில்லை. சோ இப்ப சொல்றாரு ஐ லவ் யூ சோ மச் அண்ட் சாரி, உன்னை நிறைய திட்டிருக்கேன், ஹர்ட் பண்ணிருக்கேன், ஆனா உன்னை எப்பவுமே எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்லை, விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இந்த பர்த்டேக்கு நம்மளோட லவ் ஸ்டோரியவே ஒரு மூவியா பார்க்கலாம்னு டிசைட் பண்ணதுனாலதான் இந்த அழகான வீடியோ. அண்ட் கண்டிப்பா இது நாங்க மேரேஜுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ற லாஸ்ட் பர்த்டேவா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. எஸ், தே ஆர் கோயிங் டு கெட் மேரிட் சூன். ஏன்னா ஹீரோயின் வீட்ல ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் நம்ம மதன் வீட்ல மட்டும் இன்னும் ஓகே பண்ணல, சீக்கிரம் ஓகே பண்ணிடுவாங்கன்னு நம்புறாரு. அண்ட் 2 பேர் வீட்டோட சம்மதத்தோடையும் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சூழ இவங்களுடைய கல்யாணம் ரொம்ப அழகா அரங்கேறும். அண்ட் இன்னைக்கு தர்ஷினியோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஹீரோயினை எவ்வளவு லவ் பண்றாருன்னு காட்டுறதுக்காகவும் அவங்க லவ் ஜர்னியை அகைன் திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம்னு டிசைட் பண்ணதுனால தான் இந்த அழகான வீடியோ. ஹாப்பி பர்த்டே.